எப்பதான் இந்த சிக்கன் சூப் ரெடி ஆகுமோ? அட பொங்கடா, சூப்புக்கு அடி போட வந்துட்டானுங்க. அது இல்ல சாமியாரே, நீங்க தான் முற்றும் உணர்ந்த முனிவராச்சே. நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. நீர் தான் தவம் பண்றீரே, உங்க சக்தியை பயன்படுத்தி எனக்கு கொஞ்சம் பணம் தாங்களேன். செல்வ செழிப்பா வாழ ரொம்ப நாள் ஆசை கலவா. என்னது, நானே ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன், இவன் என்கிட்டயே வந்து பணம் கேக்குறானா? இரு இரு, ஏல உருப்படாத வேல. நான் எனக்கு ஞான திருஷ்டியை பயன்படுத்தி ஒண்ணு பண்ணியோம்ல. ஓகே, உனக்கு வரம் தருதல் எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ செல்வ செழிப்பா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உன்கிட்ட இருக்கக்கூடிய 2 கிட்னில ஒரு கிட்னிய மட்டும் எனக்கு தான். 15 லட்சம் ரூபா தாரே. பிளாக் மார்க்கெட்ல நல்லா விக்கலாம். சரி, ஒரு கிட்னிய தாரியாப்பா, 15 லட்சம் கொடுக்குறேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பணம் கேட்டனா கிட்னிய கேக்குறான். அதெல்லாம் முடியாது சாமியாரே, எனக்கு கிட்னி ரொம்ப முக்கியம். நீங்க வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவதா? பையா இப்படியே விட்டா எஸ்கேப் ஆயிரும். சரி, கிட்னி வேண்டாம். உன்கிட்ட தான் 2 கண்ணு இருக்குல்ல, அதுல ஒரு கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. 30 லட்சம் ரூபா கொடுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. எது, முதல்ல கிட்னிய கேக்குறா, அப்புறம் கண்ணை கேக்குறா. இவர் நிஜமாவே சாமியார் தானா இல்ல வேற ஆசாமி தானா? இல்ல சாமியாரே, என்னோட கண்ணு என்னோட கிட்னி இதுகளை தவிர நீங்க எதனால கேட்கலாம். வேற என்னது கேட்கலாம்? அப்போ உன்னோட கையும் காலையும் கொடுறா, உனக்கு 20 கோடி ரூபா கொடுக்குறேன். எது கைய கால கேப்பியா? போயாயோ, நீ ஆணியே புடுங்க வேண்டாம், ஆள விட்டுறா சாமி. ஓடாத நில்லு. என்ன சொல்லுங்க சாமி? நான் இவ்வளவு நேரமும் உன்கிட்ட கேட்ட உன்னோட கண்ணு, கிட்னி, உன்னோட காலு, கை, நீ எதுவுமே எனக்கு நீ கொடுக்கல. ஏன்னா அது எத்தனை கோடி செல்வங்களா இருந்தாலும் அதுகளை விட அதிகமா விலை மதிப்பானதா நீ பாக்குற. அப்ப என்கிட்ட வந்து பணம் கேட்ட, போய் வேலை செஞ்சு சாப்பிடல. சாமியார் இந்த மாதிரி எல்லாம் கூட பேசுவாரா?